பூங்கொடிய புதைச்ச இடத்துல இன்னைக்கு புல் முளைச்சி பூவும் பூத்து இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே சாதி ஒரே இனம். ஆனா பிரச்சனைன்னு வந்தா உங்களுக்கு பரிந்து பேச 10 பேர் வருவாங்க. ஆனா மாமன் மகளாக இருந்தோம் வஞ்சியை மணக்க இருக்கும். இந்த அருணை பாருங்க, சாதியிலும் குழப்பம், சமுதாயத்திலும் குழப்பம். நாடகத்தை பாரு திரும்பி நம்மள மாதிரி ப்ரொஃபஸருக்குலாம் காதல் ஒரு விதிவிலக்கு. முள்வெளியில விழுந்த துணி போல அத பதமா எடுக்கலனா கிழிஞ்சு போற மாதிரி நம்ம உடம்பு தோணும் கிழிஞ்சு போயிடும். எஸ், காதல்னு வந்துட்டா இனி 7 கண்டங்களை தாண்டித்தானே ஆகணும். ஆனா சரியா சொன்னீங்க. அம்மாவை பார்த்தாலும் பயம், அண்ணனை பார்த்தாலும் பயம். சினிமாவிலே பாடி இருக்கான் பாத்தீங்களா? தாயார் கையில் துடப்பக்கட்டை, தகப்பனார் கையில் வெட்டுக்கத்தி, தமையன் கையில் தடின்னு எசக்கு பிசக்கா மாறிட்டுனா நம்ம ஓடித்தானே ஆகணும். ஓடி எங்க போய் ஒளிய போற ஆனந்த்? ஒன்னா மாசற்ற ஓவியம் மங்காத மாணிக்கன்னு நினைச்சேன். ஆனா நீ உன் மரியாதை எல்லாம் என் தங்கச்சிட்ட போய் சேர்ந்துட்டு. விஸ்வம், உன் நடவடிக்கை இது நல்லா தரும். உன்னையா விஸ்வம், நிறுத்து. உன் நடவடிக்கை சரியாக படியவில்லை. இந்த மாதிரி கலாட்டா பண்ணா உன் தங்கச்சிக்கும் உன்னுடைய பரம்பரைக்கும் தானே அவமானம். வேற யாரும் இங்க நார போறதில்லை. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று பெரியோர்களே சொல்லி இருக்கிறார்கள். போதும், நிறுத்துப்பா. எது அவலட்சணம், எது அவமானம் எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் ஆனந்த் தான். இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அது எல்லாம் முறையா தான் நடந்திருக்கும். உன் கையையும் நாக்கையும் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இந்த ப்ரொஃபஸருக்கும் கை வாங்கினா என்ன ஆகும் தெரியுமா? விடுங்க அருண், விடுங்க. ஆத்திரப்பட்டா விஸ்வம் ஆஸ்தியே இருக்காது. உங்க தங்கை லதா மாதிரி வருடந்தோறும் எத்தனை மாணவிகளை நாங்க பாக்குறோம். எல்லார்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்க முடியுமா? சில காரியம் நம்ம கை மீறி போறது உண்டு. இந்த சமுதாயத்தில் எப்பொழுது யாரை மதிக்காமல் சென்று விட்டதால் இது போன்ற அசம்பாவிதம் நடக்கத்தான் செய்யும். அப்போது உங்கள் தங்கை மட்டுமல்ல, எந்த ஒரு பெண்ணும் தனது தீர்க்கமான முடிவை எடுத்துவிட்டால் அதிலிருந்து அவர்கள் மாறப்போவதே இல்லை. சோ என் வார்த்தையை நம்புங்கள். இப்போ நீங்க வீட்டு போ.